ஹாய். நல்லா மழைங்க அடிச்சு பெஞ்சிட்டே இருக்கிறதுனால செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. ஆனாலும் ஓகே, இப்போ தீபாவளி டைம்னால நம்மளுக்கு ஒரு 2 நாளைக்கு மாடி வர முடியாது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்துட்டு இருக்க காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்தா பூச்சி வைக்க கொஞ்சம் இலை ஒரு மாதிரி இருக்குது. தேவையில்லாத களைச்செடியெல்லாம் பண்ணிட்டேன். கொய்யாக்காய் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. நம்ம அப்போ பூ வச்சப்போ எல்லோரும் காமிச்சோம் இல்லையா, இப்போ நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. வரட்டும் நாட்டு கொய்யா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் அப்பப்போ வந்து தேவைக்கு எடுப்பேன். பட் நடுவில் அந்த மழை வர ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் வர்றதில்லை. அதனால் நிறைய காய்கறிகள் அப்படி அப்படியே இருக்குது செடியில். அதெல்லாம் இன்றைக்கி எடுத்துட்டோன்னே நம்ம வந்து சாட்டர்டே சண்டே மழை வர்றதுனால அதிகமாக வரப்போகிறதில்ல. தீபாவளி டைம்னால பிஸியாகவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி எல்லாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கவர் பண்ணி காயெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு. கத்திரிக்காய் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதெல்லாம் எடுத்துடலான்னு எடுத்தாச்சு. இன்னும் இருக்குது, பட் அதெல்லாம் வந்து இப்போ தேவையில்லை, இருக்கட்டும், கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் மருந்து அடித்து விடலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த நம்ம வேப்பெண்ணெய் இது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஏன்னா மழை டைம்னால மழை கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிறதுனால அடித்தாலும் வேஸ்ட் தான். பட் பூச்சி இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் அடித்து விட்டுட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு. தக்காளி இப்போ தான் காயாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும் விட்ருக்கு. அடுத்தது நம்மளுக்கு வந்து அந்த காராமணி இந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, இதே மாதிரி இப்போது நீட்டாக க்ரீன் கலரில் கொஞ்சம் இருக்காங்க, இவங்களாம் எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த கோழி அவரைன்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும். இந்த பிங்க் கலர் பூ இருக்குது பாருங்கள், இது கோழி அவரைன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டுருக்காங்க, பூ வைக்கிது, இன்னும் காய்க்கலை. அது இந்த பக்கமும் கொஞ்சம் வச்சு அப்படியே மலையெல்லாம் சாஞ்சிருக்கு. இப்போ இது எடுத்து இங்கே கட்டி விடணும். அதே மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி எடுத்து கட்டி விட்ருக்கு. கட்டி மேலே அப்படியே படறதுக்கு விட்டுருக்கேன். அதனால் அவங்க அப்படியே படர்ந்து போயிட்டுருக்காங்க. அப்பப்போ வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு போயிடுறது. அதனால் ஓகே, மழைக்கு நல்லா மேலே அப்படியே படர்ந்து வந்துட்டுருக்காங்க. பட் பூச்சியும் அப்பப்போ வருது. இந்த பாருங்கள், நான் 2 படத்தி விட்டால் ஒரு 3ஆவதாக நானும் கீழே வரேன் அப்படின்னு வர்றாரு. இதெல்லாம் இந்த கோழி அவரை தான். நிறைய இந்த மலைக்கு காய் இன்னும் வைக்கல, பூ நிறைய போட்டிருக்கு. அதே மாதிரி இது வரும், கொடியெல்லாம் அப்படியே மேலே மேலே போகுது. ஈர்த்தங்காய் காய்க்குது, இது பண்ணுது, கொஞ்சம் கிடச்சிருக்கு. இன்னும் மீதி எல்லாம் பிஞ்சியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அந்த பீர்த்தங்காய் வந்து நிறைய இடத்துல வெம்பி போயிருக்கு, அங்கங்கே ஒன்று. இப்போ இது வந்து ஒரு சைடு மேலே லாஸ்ட்டாக ஒன்று வருது, இது கொஞ்சம் இப்படி இருக்குது, இப்படியே வருது. ஓகேவா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓகேவா, இது நம்ம ஆப்போசிட் சைடு. இங்கே பாருங்கள், இதில் இந்த விதையெல்லாமே எடுக்கலை. அங்கே ஒன்றா இங்கே பாருங்கள், பெருசாக அந்த பக்கம் மேலே ஒன்று இருக்குது. அப்படியே குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு, சின்ன சின்னதாக காயும் வைக்கிது, வெம்பியும் போகுது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மோர் கரைசல் கொடுத்தேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் அங்கங்கே பிஞ்சு விட்டுருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்குது, இப்படியே தான் வருது. இதில் உள்ள விதையும் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். நம்மளோட இந்த இதுலேருந்து எடுத்த பீர்த்தங்காய் விதையே அப்படியே இதில் தூவி விட்ருக்கேன், அப்படியே வரட்டோன்னு. இது இன்னொரு சைடு பூ எல்லாமே பறிச்சாச்சு. 2 நாளாக இப்போ கண்டினியூவாக பூ பறிச்சிட்டு இருக்கிறதுனால பூ இல்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், புடலங்காய் வந்து 2 காய்ச்சி கிடக்கு. ஆனால் இலையெல்லாம் இதுவாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் எல்லாம் எடுக்கலான்னு வந்தால் இப்போ கூடையே ஃபுல்லாகிடுச்சு. பெரிய கூடையாவது எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஸோ சும்மா கீழேருந்து டக்குன்னு நம்மளுக்கு வேணும்னா ஓடி வர முடியல. அதனால் கொஞ்சம் ரம்பையில் கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம போட்ட விதையில் இந்த பரங்கிக்காய் விதை போட்டோம் இல்லையா, அது வந்து அந்த பெருசு சின்னதை கொண்டு வந்து இதில் வச்சேன்ல,
இப்போ பாருங்கள் இதுலேருந்து வந்து மேடம் பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது இதிலே வைக்கலாமா இல்லை வேறு இதில் மாற்றிடலாமா? அந்த இப்போ மாற்றினா எடுத்தால் ஏதாவது ஆயிரும். அதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டியாக ஒரு தக்காளி. இது வந்து அந்த பர்பிள் கலர் தக்காளி சொன்னல, அது நல்லா அழகாக வந்துட்டுருக்காங்க. சூப்பராக வாங்கி வச்சோம் இல்லையா ஃப்ரூட்ஸ் மரங்கள். இதுக்குள்ளே நம்ம அந்த காய்கறி கழிவு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அதுக்குள்ளே வந்து இப்போ தக்காளி பப்பாயெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து வேற ஒரு தொட்டியில் இப்போ நம்ம மாற்றி வைக்கணும். இது வந்து காலிஃப்ளவர் 6 விதையோ நம்ம போட்டேன், 2 தான் வந்திருக்கு. ஒரு வெண்டைக்காய் ரெட் கலரில் வரும்ல வெண்டைக்காய், ஸோ அந்த வெண்டைக்காய் செடி வந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும். ஸோ மாற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துருச்சு. என்னது இழந்த பழம். ஆனால் பார்த்தா இப்போ ஒன்று கூட காணும். அப்படியே இருக்குது, ஒன்றும் காய் பிடிக்கல. அந்த பூ எதுவுமே இல்லை. லாஸ்ட் டைம்லாம் 1-2 தான் அப்படியே அங்கங்கே தெரியுது. பட் காய் எதுவுமே பிடிக்கல, ஒன்றுன்னு தெரியல. இவர் பாட்டுக்கு பூத்துட்டு இருக்காரு. மார்னிங்ல வந்தா நல்லா இருக்கு இவரை பாக்குறதுக்கு. மலையில இங்க பாருங்க, அதுலயே வந்து 2 வெள்ளை பூச்சி. இது ஒரு மாதிரி ரெட் கலர்ல வரும். இது அடுக்கு செம்பருத்தி. இதெல்லாம் எவ்வளவு வெள்ளை பூச்சி திருப்பி வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க. ஓ மை காட், தெரியுதா? நேற்று நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம் தெரியுமா? அதில் நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி பூ வரும். அதோடைய சின்ன குட்டி கண்ணு தான் இங்கே இருக்குது. பெருசு கண்ணுடையது தான் கீழே நல்லா மரமாக இருக்குது. அதை தான் வந்து நம்ம நேற்று பூத்து அது கீழே விழுந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு பூக்கும்போது வந்து வெள்ளை கலரில் பூக்கும் போல், அதுக்கப்புறம் பார்த்தா பிங்க் கலரில் இருக்கும் போல். தெரியுதா? இங்கேருந்து பார்த்தா இது இந்த செடி கீழே இருக்கு பாருங்க. அதுல இருந்து அந்த பூ கீழே விழுந்துருச்சு. நான் மேலே மாடியில் 3rd ஃப்ளோர்ல இருந்து எடுக்கிறேன். இது பாருங்க, கீழே விழுந்திருக்கு பாருங்க. தெரியுதா? பூக்கும்போது ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிங்காக மாறும் போல், அதுக்கப்புறம் கீழே விழுந்துருச்சு. இப்போ அதில் கிட்டத்தட்ட ஒரு 8-10 மொட்டு இருக்கு பாருங்க. அது பூத்தா தான் நம்மளுக்கு தெரியும் என்னன்னு. கீழே இருக்க பப்பாயா மரம். ஸோ இது வந்து மேலே விதை போட்டதில் வந்தது, இந்த க்ரோ பேக்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கரும்பு. வராரு வந்துக்கிட்டே இருக்காரு கரும்பு. முருங்கை வருது ஆனால் காய் பிடிச்ச பாடே இல்லை. எப்போ தான் காய் பிடிக்க போகுதுன்னு தெரில. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேக்கில் எல்லாம் மாற்றி வைக்கணும். அந்த அங்கங்கே இருக்க தக்காளி எல்லாம் இங்கே பாருங்கள், இது குட்டியோண்டு தான் இருக்குது. அதில் ஒரு குட்டி காய் இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குது பாருங்களேன், க்யூட்டாக இருக்குது. சரி, பூத்துருக்காங்க. அதுலேயும் காய் வச்சுருக்கு. இந்த இதுலையுமே நிறைய பூ இருந்தது. இப்போ தான் பார்க்குறேன் காயும் இருக்குது. எனக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த ஒரு இலைக்கு உள்ளே இருக்குது. இதோ தெரியல, இந்த இருக்கு. சரி, இப்போ இருக்காங்க மேடம். இதே வராங்க. குண்டு பச்சை மிளகா, இது ஒரு தக்காளி. இந்த வாட்டி தக்காளி நிறைய வச்சு விட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த தக்காளி எல்லாம் நிறைய தேவை. அதனால இவ்வளோ நாள் வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் அது இதுன்னு எடுத்தாச்சு. இனிமே வந்து நம்மளுக்கு தக்காளி பண்ணணும். கீரை எப்போ வேணாலும் எடுக்கலாம், அந்த மாதிரி கீரையும் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம மாடியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே 2 பட்டாம்பூச்சி ஓடிக்கிட்டே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன். பட் அது நிற்கலை, ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு செடியாக மாறிட்டு இருந்தது. அழகாக இருந்தது. க்ளீன் பண்ணிகிட்டே இருந்த காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. மழை இருக்கிறதுனால தீபாவளி டைம்னால 2 நாளைக்கு போக முடியாது. அப்பப்போ தேவைக்கு மட்டும் போயிட்டு வரணும். மற்றபடி தண்ணி ஊற்றுற வேலை இல்லை. ஸோ எல்லோரும்
இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணி நல்லா ஹாப்பியாக எல்லோரும் இருக்கும். ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் நல்லா சாமி கும்பிட்டு என்ஜாய் பண்ணி தீபாவளியை கொண்டாடுங்க. எல்லாருக்கும் நம்மளுடைய தோட்டத்து ஸ்டாரில் நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மாற்றணும், இதில் நான் ஏதாவது பேசியிருக்கிறதுல ஏதாவது சரி பண்ணணுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கும் ரிப்ளை கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் எனக்கும் இருக்கும், நீங்கள் கொடுக்கும்போது அது எனக்கும் சரியாக நானும் அதை ஓகே இது நல்லா இருக்குது இந்த ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது சொல்லுவாங்க டிப்ஸு, இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. அகெயின் நீங்களும் எனக்கு இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுங்க. இதுலேயுமே ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இது சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இது பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கிடச்ச காய்கறிகள். வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, அப்புறம் பூ கொஞ்சம் கிடச்சிது, அப்புறம் கீரை கொஞ்சம், புடலங்காய், காராமணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கிடச்ச காய்கறிகள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.